Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In this session, we'll be dealing with the topic torque and angular momentum. Normally, when a force acts on a body, it produces linear motion in the direction of the applied force. Generally, in physics, whenever a force acts on a body, it causes motion. And the object can move along a straight line or in a circular path, but in general case, it causes motion along a line. This happens when a force acts on a body. If in case a force acts on a body which is fixed to a point or an axis, such a force rotates the body depending on the point of application of the force. This ability of the force to produce rotational motion is called torque or moment of force. Normally, when a force acts, it causes linear motion. But if the force acts on an object which is fixed, then the force can cause rotational motion. The rotational motion produced by a force is called torque or moment of force. In this session, we'll be discussing about what torque or moment of force is. There are a few examples that we come across in day-to-day life, and some of those are opening and closing of a door about the hinges. Normally, when we open a door or close a door, we apply force on one end of the door, which is fixed at the other end. So instead of moving the door, you actually turn it. Similarly, turning of a nut using a wrench. Normally, when we use a spanner or a wrench to tighten a nut or loosen a nut, we apply force at one end of the spanner, which causes rotation on a nut, which is at the other end. These are a few examples in day-to-day life where we come across torque, right? நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். ஜென்ரலாக பாருங்க, ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆச்சுன்னா லீனியர் மோஷன் நேர்கோட்டு இயக்கம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நார்மலாக. பட் அதே ஃபோர்ஸு ஒரு ஃபிக்ஸான ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஆக்சஸை பொறுத்தோ ஒரு பாயிண்ட்டை வச்சு ஃபிக்ஸ் ஆகிருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆச்சுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் தி ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை நகர்த்துறதுக்கு பதிலாக அதை ரொட்டேட் பண்ண முடியும். அந்த எபிலிட்டி ஆஃப் த ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் ரொட்டேஷனை தான் நம்ம டார்க் அல்லது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் அ டோர், ஒரு கதவை திறந்து மூடுறது டார்க்கு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், டார்க் பை எ ஃபோர்ஸ். அண்ட் ஒரு நட்டு க்ளோஸ் பண்ணுறது, ஐ மீன் டைட்டன் பண்ணுறது அல்லது லூசன் பண்ணுறது, இது எல்லாமே தேர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டார்க். அப்போ ஃபோர்ஸ் எங்கெல்லாம் ரொட்டேஷனல் மோஷனை கிரியேட் பண்ணுதோ அங்கெல்லாம் டார்க் இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். அண்ட் இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் டார்க் எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும், எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுதோ அந்த அளவுக்கு டார்க் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இப்போதைக்கு அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், இட்ஸ் டைரக்ஷன் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நார்மலாக இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரொட்டேஷன் எந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதனுடைய அளவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் எந்த டைரக்ஷனில் அது ஆக்ட் ஆகுது அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற பாயிண்ட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் சார்ந்து இருக்கும். இதையெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் இந்த டார்க் ரொட்டேஷனல் மோஷன் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப இன்ஸ்டெட் ஆஃப் மொமெண்டம் வி ஹேவ் ஆங்குலர் மொமெண்டம் பார்க்குறோம். நார்மலாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்ப ஃபோர்ஸுக்குனால நமக்கு மொமெண்டம் உண்டாகும், விச் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. அதே இது இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால ஒரு ரொட்டேஷனல் மோஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ ரொட்டேஷனல் மோஷனில் ஆங்குலர் வெலாசிட்டியை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கும். ஆங்குலர் வெலாசிட்டி உள்ளே வந்தாலே ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளே வந்துடும். டெஃபினிஷன் ஆஃப் டார்க். டார்க் அப்படின்னாலே இட் இஸ் தி டேர்னிங் ஆர் ரொட்டேஷனல் எஃபெக்ட் ப்ரொடியூஸ்ட் பை எ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதை எக்ஸாக்டாக எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி மொமெண்ட் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸ் அபவுட் அ பாயிண்ட் ஆர் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதாவது வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஒரு பாயிண்ட் வழியாக ஆக்ட் ஆகி ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அபவுட் அ பாயிண்ட் ஒரு ஆக்சஸ் ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் டார்க். ஓகே, அப்போ இதை டெஃபினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதை வெக்டர் நோட்டேஷனில் அல்லது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, டார்க் டவ், இந்த சிம்பிள் வந்து டவுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், TAU டவ். டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ரைட், இதில் டவ் வெக்டார் அப்படிங்கிறது டார்க்கை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஆர் வெக்டார் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்ட்டுக்கும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற பாயிண்ட்டுக்கு உள்ளான டிஸ்டன்ஸை குறிக்குது, எஃப் ரெப்ரசன்ஸ் தி எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். ஆர் வெக்டருங்கிறது பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் வேர் த ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் இஸ் ஆக்டிங் ஆன் த பாடி.
ரைட். அப்போ டார்க் அப்படின்னாலே மொமெண்ட் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸ் அபவுட் அ பாயிண்ட் ஆர் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் ஒரு வெக்டர் ஈக்குவேஷன் நம்ம கொடுக்குறோம். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி ஆப்வியஸ்லி, அது ஏங்கிறது நம்ம அப்புறம் பார்ப்போம். டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டார். இந்த ஆர்டர் நம்ம மாற்றக்கூடாது, இது எக்ஸாக்டாக என்ன ஆர்டரில் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ரைட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பாயிண்ட் ஓ தான் நம்ம ஆரிஜினாக எடுத்துக்கிறோம். அதை வச்சு ஆர் வெக்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் எஃப் வெக்டர் அப்படிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. ஏன்னா இப்படி இருக்குன்னா இதுதான் ஆர் வெக்டர், எஃப் வெக்டருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. இப்போ நார்மலாக பாருங்கள், ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதை கிராஸ் ப்ராடக்ட் அல்லது வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். இப்போ ஒரு கிராஸ் ப்ராடக்ட் அல்லது வெக்டர் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சரும் ஒரு வெக்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் அப்படிங்கிறப்ப எனக்கு வர்ற டவோட வேல்யூ அல்லது டார்க்கோட வேல்யூமே இன்னொரு வெக்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் நம்ம டார்க் வெக்டார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ரைட். ஓகே. இப்போ இங்கே இந்த என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம் அப்படின்னா டார்க் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம். ரைட். ஓகே, வெக்டார் குவான்டிட்டி டஸ் டைரக்ஷன் ஒத்துக்கிறோம். இப்போ அதனுடைய மேக்னிடியூட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ டார்க்குக்கு மேக்னிடியூட் என்ன? நார்மலாக பாருங்கள், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டான்னு முடிப்போம். இப்போ இந்த இடத்துல ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படிங்கிறதுனால மேக்னிடியூட் என்னவா இருக்கும்னா ஆர் எஃப் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே. அண்ட் அதனுடைய டைரக்ஷன் இட் வில் பி பர்பண்டிகுலர் டு ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர். இதில் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கான்செப்டில் ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது ஆர் வெக்டர் எஃப் வெக்டர் இருக்குன்னா இந்த இடத்துல இந்த டவ் வெக்டர் இங்கே கிராஸ் ப்ராடக்ட் இருக்கிறதுனால இந்த ரெண்டு வெக்டருக்குமே அது பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட்ஸ் தான். ஓகே. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டார்க் is given as RF sin theta, right? And டார்க் வெக்டரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ அதனோட யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர். அப்போ நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட். அப்போ இதை நான் வெக்டர் நோட்டேஷனை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா வெக்டர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், இப்படியும் நம்ம எழுதலாம். இப்போ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா இன்டூ என் கேப்னு நம்ம எழுதிக்கலாம். இதில் என் கேப்புங்கிறது யூனிட் வெக்டர் பாயிண்டிங் தி டைரக்ஷன் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர். ஓகே. அண்ட் இந்த டார்க் வந்து நம்ம ஜென்ரலாக இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ சூடோ ஃபோர்ஸ் ஒரு வெக்டார், சூடோ வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் இந்த சூடோனா ஃபால்ஸ், உண்மையானது அல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா உண்மையில் டார்க் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி நார்மலாக கொண்டு வர ஒன்று தான். பேசிக்காக அங்கே இருக்கிறது டிஸ்டன்ஸும் எஃப் வெக்டர் தான். அப்போ இது ரெண்டும் இருந்தால் தான் டார்க் அங்கே எக்ஸிஸ்டே ஆகுது. ரைட். அப்போ இது இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆர் வெக்டரும் எஃப் வெக்டரும் தேவைப்படுது. அதனால இது பேசிக்கான ஒரு விஷயம் கிடையாது, இட் இஸ் சூடோ, நாமளே கிரியேட் பண்ணுற ஒன்று, இமேஜினரி ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ டார்க்குக்கு வெக்டர் நோட்டேஷன் அண்ட் மேக்னிடியூட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து டைரக்ஷன் ஆஃப் டார்க்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? தி டைரக்ஷன் ஆஃப் டார்க் இஸ் ஃபவுண்ட் யூசிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ரைட். ரைட் ஹேண்ட் ரூலுங்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். ஓகே. இந்த ரைட் ஹேண்ட் ரூலில் எப்படி அப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் ரூல் சேஸ் தட் இஃப் த ஃபிங்கர்ஸ் ஆஃப் த ரைட் ஹேண்ட் ஆர் கெப்ட் அலாங் த பொசிஷன் வெக்டர் வித் palm facing the direction of the force and when the fingers are curled the thumb points to the direction of torque அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ரைட். இது நம்ம டயக்ராமில் பார்த்தோம்னா கொஞ்சம் தெளிவாக புரியும். ரைட். நம்மளோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கிறோம், அதில் ஃபிங்கர்ஸை வந்து கேர்ள் பண்ணி வச்சுக்கணும், தம்பை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணதோ அந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து ரொட்டேஷனை ஏற்படுத்துறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா ரைட், நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற அந்த தம்மோட டைரக்ஷன் இருக்கும்ல அதுதான் டைரக்ஷன் ஆஃப் தி டார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். இது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த பாயிண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல நான் தம்மு கொண்டு போய் வைக்கிறேன், சாரி என்னோட கையை கொண்டு போய் வைக்கிறேன். இந்த ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ரொட்டேஷனல் டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுது. ஓகே. அப்போ இந்த ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷனில் கேர்ள் ஆகுதுன்னா ரொட்டேஷனோட டைரக்ஷனில் கேர்ள் ஆச்சுன்னா இந்த எக்ஸ்டெண்டட் தம் இருக்குல்ல இது பாயிண்ட் பண்ணுற டைரக்ஷன் தான் டார்க்கோட டைரக்ஷனாக இருக்கும். இந்த தம் ஆக்சுவலாக பிளெயின் ஆஃப் தி பேப்பருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அது வரைஞ்சு காட்ட முடியாதனால இப்படி சைடில் போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் பர்பண்டிகுலர் அவுட்வேர்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரைட். இதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள், டெஃபினெட்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ரைட். இப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் டார்க்கை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் ரொட்டேஷன் டார்க்னால ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு இங்கே எக்ஸாம்பிளில் சொல்லியிருப்பாங்க, இஃப் த டைரக்ஷன் ஆஃப் தி டார்க் இஸ் அவுட் ஆஃப் தி பேப்பர் then the rotation produced by the torque is anti-clockwise,
On the other hand, if the direction of the torque is into the paper, then the rotation is clockwise ன்னு சொல்லியிருப்பான். இது இந்த டயக்ராம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்க, ஆர் வெக்டர் இப்படி இருக்கு, எஃப் வெக்டர் இப்படி இருக்கு, இது ரெண்டும் ஒரே பிளேன்ல இருக்கு. இது கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். இப்போ ரிசல்டன்ட் அதுக்கு வர்ற வேல்யூ வந்துட்டு அது ரெண்டுக்குமே பர்பண்டிகுலராக இருக்கும். இதுதான் டார்க்கோட டைரக்ஷன். இதை தான் இங்கே நம்ம தம் ரூல் வச்சு சொல்லியிருப்போம். ஓகே, ரைட் ஹேண்ட் இங்கே இருக்குது. இது எந்த டைரக்ஷனில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் தம் தான் டார்க்கோட டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ரைட், இப்போ ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ரொட்டேஷன் இப்படி இருக்கும் நமக்கு. ஆமாம் தானே? அது வந்து என்ன டைரக்ஷன் நமக்கு இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட், அப்போ டார்க் வந்துட்டு பிளேன் ஆஃப் தி பேப்பர் இருக்குன்னா அதனுடைய பிளேனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குன்னா அங்கே ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட், இந்த தம் ரூல் எல்லாம் அப்ளை பண்ணி டார்க்கோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடுறோம். டார்க்கோட வேல்யூ பேஜுக்கு நம்மளோட சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் அவுட்வர்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஏற்படுதுன்னு பார்க்குறோம். அதே இது பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இன்வர்ட்ஸாக இருந்துச்சுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஏற்படும். இப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் தம் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா, ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஏற்படும். ஏன்னா ஃபோர்ஸ் இப்படி தானே இழுக்கிறோம் நம்ம, இப்போ இப்படி ரொட்டேஷன் ஏற்படும். ஓகே, அப்போ டார்க் இந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறத அந்த ரூல் அப்ளை பண்ணி நம்ம பார்த்துடலாம். அப்போ இப்படி ரொட்டேஷன் ஏற்படுதுன்னா இது கிளாக் வைஸாக இருக்கும். ஓகே, ஸோ டார்க் இன்டு தி பேப்பர் ஆர் அவுட் ஆஃப் தி பேப்பர் அப்படிங்கிறத வச்சுட்டு என்ன மாதிரி ரொட்டேஷன் ஏற்படுது. அவுட் ஆஃப் தி பேப்பர் வந்துச்சு அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஏற்படுது. இன்டு தி பேப்பர் போச்சு அப்படின்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ரைட், ஸோ டெஃபினேஷன் ஆஃப் டார்க் பார்த்துருக்குறோம், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்குறோம், அண்ட் அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அது என்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ், அதனுடைய யூனிட் என்ன, அதனுடைய டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், அது அந்த ஃபிங்கர்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அண்ட் தம் பாயிண்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் டார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த டார்க்கோட வேல்யூ பிளேன் ஆஃப் த பேப்பரை விட்டு அவுட்வர்ட் இன்வர்ட் வரதை வச்சுட்டு என்ன மாதிரி ரொட்டேஷன் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்குறோம். We know that torque tau vector is equal to r vector cross f vector னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதை மேக்னிடியூட் அல்லது ஸ்கேலார் ஃபார்மில் எழுதணும்னா tau is equal to rf sin theta அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட், பாருங்கள், இந்த sin theta அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டாக இருக்கும். நார்மலி எல்லா இடத்துலையுமே இது பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தீட்டா எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் இது பேரலல் ஆர் பர்பண்டிகுலர் காம்பனண்ட். ஓகே, ரைட், இப்போ இந்த sin thetaவை நான் ஆர் கூடயும் அசோசியேட் பண்ணிக்கலாம், எஃப் கூடயும் அசோசியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், டவு இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ எஃப் சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். எஃப் சைன் தீட்டாங்கிறது ஃபோர்ஸுடைய பர்பண்டிகுலர் காம்பனண்ட். ஆர் இதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் கூட அசோசியேட் பண்ணணும்னா டவு இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா இன்ட்டு எஃப்னு எழுதிக்கலாம். ஆர் சைன் தீட்டாங்கிறது ஆருடைய பர்பண்டிகுலர் காம்பனண்ட். ஓகே, அப்போ ரெண்டு விதமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மேக்னிடியூடுக்கு உண்டான ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஒன்று பர்பண்டிகுலர் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கூட ஆரை மல்டிப்ளை பண்ணலாம், அல்லது டிஸ்டன்ஸ் ஆருடைய பர்பண்டிகுலர் காம்பனண்ட் கூட ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒன்றா தான் இருக்க போகுது. நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து வேல்யூஸ் வந்து மாற போகிறது கிடையாது, பட் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் பண்ணுறோம். ஓகே, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டார்க் இஸ் ஆர் எஃப் சைன் தீட்டா. அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எஃப் சைன் தீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சைன் தீட்டா அஸ் அ ஹோல் நான் ஆர் கூடயும் அசோசியேட் பண்ணிக்கலாம், எஃப் கூடயும் அசோசியேட் பண்ணிக்கலாம். எஃப் கூட அசோசியேட் பண்ணால் எஃப் பர்பண்டிகுலர்னு வரும், ஆர் கூட அசோசியேட் பண்ணோன்னா ஆர் பர்பண்டிகுலர்னு வரும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பான். எஃப் சைன் தீட்டாங்கிறது காம்பனண்ட் ஆஃப் எஃப் வெக்டர் பர்பண்டிகுலர் டு ஆர் வெக்டர். சிமிலர்லி ஆர் சைன் தீட்டா இஸ் தி காம்பனண்ட் ஆஃப் ஆர் வெக்டர் பர்பண்டிகுலர் டு எஃப் வெக்டர்னு கொடுத்துருப்பான். ரைட், இந்த டார்க் இன்னொரு வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. எதுனா தீட்டாவுடைய வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. பிஃபோர் தட் இந்த டயக்ராம் பார்த்துடலாம். இப்போ இது பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் தான், இந்த இடத்த தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இது ஆர் வெக்டர், ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிடும், சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா காம்பனண்ட். இதில் சைன் தீட்டா தான் பர்பண்டிகுலர் காம்பனண்ட், அப்போ இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ ஆர் இன்டூ எஃப் பர்பண்டிகுலர். அதே இது இந்த இடத்துல ஆர் சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டான்னு ஆரை பிரிச்சுக்கிறோம், எஃப் அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, அப்போது ஆருடைய பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அந்த கணக்கில் வந்துடும். அப்போ ஆர் பர்பண்டிகுலர் இன்டூ எஃப். அடுத்ததாக தீட்டா, based on the angle theta between r vector and f vector, டார்க்கோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ரைட், இஃப் theta is equal to 90 degree sin 90 ஒன்றுன்னு வந்துடும். ஆமாம் தானே? ஓகே,
அப்போ ரெண்டு வெக்டர்ஸ் ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர் இஃப் தே ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், அதாவது தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரினா டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் 90ன்னு வரும். சைன் 91 நமக்கு தெரியுது, அப்போ ஆர்எஃப்னு வந்துடும். ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் இன்டூ ஃபோர்ஸ். ஓகே, அப்போ இதுதான் அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், அதை தான் டவ் மேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ டார்க்குடைய வேல்யூ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the angle between r vector and f vector is 90 degree or ரெண்டு வெக்டார்ஸும் பர்பண்டிகுலராக இருக்கிறப்ப தான் நமக்கு மேக்ஸிமம் டார்க் இருக்கும். ஓகே ரைட். இப்போ ஒருவேளை பேரலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆன்டி பேரலாக இருந்துச்சுன்னா அதாவது 180 டிகிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி ஆர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, ரெண்டுக்குமே சைன் வேல்யூ 0 தான். நம்ம இங்கே பார்க்குறோம் சைன் 0வும் 0 தான், சைன் 180யும் 0 தான். அப்போது ஆர்எஃப் சைன் தீட்டா அதுதான் டார்க்கோட வேல்யூ. 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சைன் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம கிடைக்கிறது டவோட வேல்யூ 0. அப்போ பேரலல் ஆர் ஆன்டி பேரலல் எப்படி இருந்தாலும் நமக்கு டார்க்கோட வேல்யூ 0 அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து when r vector is equal to 0 பாருங்க, rf sin theta தானே, நம்ம அப்படி தானே இங்கே பார்த்துருக்குறோம். இதில் RA 0 வருந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், எனக்கு டார்க் 0. அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். டார்க் இஸ் 0 இஃப் தி ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அட் தி ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நம்ம ஆரிஜின் பாயிண்ட் மேலேயே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிற பாயிண்ட் மேலே ஆக்ட் ஆச்சுன்னா ஆரோட வேல்யூ 0. ஏன்னா அங்கேருந்து நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறதில்ல, அதே பாயிண்ட்லேயே எடுத்துக்கிறோம். அப்போ அந்த இடத்துலையும் டார்க்கோட வேல்யூ 0. இதையெல்லாம் தான் இங்கே டேபிளில் கொடுத்துருப்பான். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்கள், இது பாயிண்ட் ஓ, இங்கே தான் ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறத நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம். பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அட் அ டிஸ்டன்ஸ் ஆர். அப்போ 90 டிகிரி ஆங்கிள் எனக்கு கிரியேட் ஆகுது ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும். இப்போ சைன் 91 நமக்கு தெரியும், அப்போ மேக்ஸிமம் டார்க் ஆர்எஃப் கிரியேட் ஆகுது. அதே இந்த இடத்துல ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர் ஆர் அலாங் தி சேம் டைரக்ஷன். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, டவ் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், ஆன்டி பேரலல் டைரக்ஷன் சொல்கிறோம். அது தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த இடத்துல டார்க் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல பாருங்க எஃப் இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் அது ஆரிஜின் மேலே ஆக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் மேலே நம்ம அசியூம் பண்ண பாயிண்ட் மேலே ஆக்ட் ஆகுதுன்னா ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். டிஸ்டன்ஸ் கிடையாதுங்க. இப்போ இந்த இடத்துலையும் டார்க் ஈக்குவல் டு 0. இப்போ டார்க் எங்கெல்லாம் 0 ஆகுது அப்படின்னா when the force is parallel or anti-parallel or acts at the origin, r is equal to 0. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் 0 ஆகுது. பர்பண்டிகுலராக இருக்கிறப்ப மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுது அப்படிங்கிறத நாம் இதில் மூலமாக பார்க்கலாம். Example 5.7. If the force applied is perpendicular to the handle of the spanner as shown in the diagram, find the torque exerted by the force about the center of the nut, direction of torque and type of rotation caused by the torque about the nut. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். நம்ம இந்த டார்க் கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த டயக்ராமில் ஒரு நட் இருக்குது, ஒரு ஸ்பேனர் மூலமாக நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதனுடைய வேல்யூ 2.5 நியூட்டன் பார்க்குறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம அப்ளை பண்ணுறோம்னா 15 சென்டிமீட்டர். அப்போ ஆருடைய வேல்யூ 15 சென்டிமீட்டர், ஃபோர்ஸுடைய வேல்யூ 2.5 நியூட்டன்கிறது தெரியுது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டார்க் எக்ஸர்டட் பை தி ஃபோர்ஸ் அபவுட் தி சென்டர் ஆஃப் தி நட். நட்டோட சென்டர் தான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். நமக்கு இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா வாட் இஸ் தி டார்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போ டார்க்குக்கு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. இப்போ இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. இந்த டயக்ராமில் அதுதான் அவங்க கொடுத்துருக்குறான். தெளிவாக இந்த கிவன் வேல்யூஸ்லாம் நோட் பண்ணியிருப்பான். ஓகே, அப்போ ஆருடைய வேல்யூ 15 சென்டிமீட்டர். அந்த சென்டிங்கிறது 10⁻⁻² மீட்டர்ஸ். அதுதான் இங்கே கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, மீட்டர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். எப்போவுமே ஒரு ப்ராப்ளமில் எஸ்ஐ யூனிட்ஸுக்கு மோஸ்ட்லி நம்ம கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். 1 or 2 கேசஸில் மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா நமக்கு ஆன்சரே வேறு யூனிட்டில் தேவைப்படும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறப்ப வேறு எந்த யூனிட்டில் கொடுத்துருந்தாலும் நம்ம எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸுக்கு அதை கன்வெர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அண்ட் ஆருடைய வேல்யூ 15 சென்டிமீட்டர், சென்டிங்கனால 10⁻⁻². எஃபோட வேல்யூ 2.5 நியூட்டன், சைன் தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. சைன் 91க்கு நமக்கு தெரியும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு 37.5 × 10⁻⁻² நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, செகண்ட் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் டார்க் கேட்டிருக்கிறான். நம்ம இந்த ரைட் ஹேண்ட் ரூல்னு ஒன்று படித்தோம். இப்போ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. அந்த டைரக்ஷனில் ஃபிங்கர்ஸ் கர்ல்டு ஃபிங்கர்ஸ் வச்சிங்கன்னா எக்ஸ்டெண்டட் தம் இந்த இடத்துல பிளேன் ஆஃப் தி பேப்பருக்கு அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, அண்ட் ரொட்டேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி தானே ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதையும் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து டைப் ஆஃப் ரொட்டேஷன் காஸ்ட் பை த டார்க் கேட்டிருக்கிறான். அது ரெண்டுக்கும் இங்கே பதில் இருக்கும். ஆஸ் பர் த ரைட் ஹேண்ட் ரூல் த டைரக்ஷன் ஆஃப் டார்க் இஸ் அவுட் ஆஃப் தி பேஜ். டார்க்கை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். இந்த இடத்துல இட் இஸ் அவுட் ஆஃப் தி பேஜ் யூஸிங் ரைட் ஹேண்ட் ரூல்னு பார்க்குறோம். அண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணுற டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஒரு டைப் ஆஃப் ரொட்டேஷன் என்ன அப்படின்னா
ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனை ஏற்படுத்துது. அது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற டைரக்ஷனை வச்சு நம்ம சொல்லலாம், அல்லது டார்க் எந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறத வச்சு சொல்லலாங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற டார்க்கு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Example 5.8. A force of 4i cap minus 3j cap plus 5k cap Newton is applied at a point whose position vector is 7i cap plus 4j cap minus 2k cap meters. Find the torque of force about the origin அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரைட், ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவான்டிட்டி எஃப் வெக்டர் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் ஒரு வெக்டார் வேல்யூ கொடுத்துருக்கான். நமக்கு தெரியும் டார்க் டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ரைட், அண்ட் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பான். டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இது மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் படிப்பீங்க மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸுங்கிற சாப்டரில். அதில் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ரொவிடன்ஸ் இருக்குது. அது எப்படிங்க தான் அப்புறம் பார்க்கலாம். ரைட், அப்போ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன எழுதிக்கணும்னா ஐஜேகே எழுதிக்கணும். இந்த 3 யூனிட் வெக்டர்ஸ் எழுதிக்கணும். அடுத்து ஆர் வெக்டர் எழுதிக்கணும். ஆர் வெக்டர் எவ்வளோ 7 4 -2, அந்த வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கணும். 7 4 -2. அடுத்து எஃப் வெக்டர் எழுதிக்கணும் 4 -3 5. ஓகே, இப்படி எழுதிட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ கேப் எடுத்துக்கணும். ரைட், இது ஐ கேப் எடுத்துக்கிட்டா இந்த ரோ இந்த காலமை விட்டுறணும், இந்த ரோவை இந்த காலமை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி எழுதணும். இப்போ 4 5s are 20 minus 2 3s are, இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் 6. ஓகே, 4 5s are 20 minus 2 3s are 6. எப்படி? அடுத்து ஜே கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுறணும், மீதி இருக்கிறத ரிவர்ஸில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அல்லது மைனஸ் ஜே கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ் யூஷுவல் ஆர்டர் ஃபாலோ பண்ணலாம். அப்போ செகண்டதுக்கு மட்டும் நாமளே மைனஸ் ஜே கேப் போட்டுக்கிட்டோம்னா 5 7s are 35 மைனஸ் நேச்சுரலாக வந்துடும். 2 4s are 8. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது மேத்தமெட்டிக்ஸில் கிளியராக படிப்பீங்க, நான் ரஃபாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ மைனஸ் ஜே கேப் 35 + 8ன்னு வந்துடும். கே கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலம் இந்த ரோ விட்டுறணும், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை மாதிரி பண்ணணும். இப்போ 3 7s are -21 minus 4 4s are 16. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் 14i cap minus 43j cap minus 37 கே கேப் அப்படின்னு சொல்லி வந்துடும். நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இது பியூர்லி மேத்தமெட்டிக்கல் பேசிஸ். ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் எடுத்து போட்டு அதை சால்வ் பண்ண தெரிஞ்சதுனாலே we'll have the exact answer. Example 5.9. A crane has an arm length of 20 meter inclined at 30 degree with a vertical. It carries a container of mass of 2 tons suspended from the top end of the arm. Find the torque produced by the gravitational force on the container about the point where the arm is fixed to the crane. Given 1 ton is equal to 1000 kilogram. Neglect the weight of the arm and g is equal to, g acceleration due to gravity is 10 meter per second square. இந்த டயக்ராம் பாருங்கள், இதுவும் ரொம்ப டார்க் உடைய ஃபார்முலா வச்ச ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னா இட் வில் பி வெரி கிளியர். ஒரு க்ரெயின் இருக்குது, அதனுடைய ஆர்ம் அதனுடைய லென்த் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. 20 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து வெர்டிக்கல், இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன்லேருந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா 30 டிகிரி ஆங்கிளில் இருக்கிறதா கொடுத்துருப்பான். அது ஒரு கண்டெய்னரை தூக்குது. அந்த கண்டெய்னருடைய வெயிட் மாஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நம்ம வெயிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். மாஸ் வந்து 2 டன். ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ, டன்னுனால 1000 குறிக்குது. ஓகே, இது மைண்டில் வச்சுக்கணும். ஒரு டன் அப்படிங்கிறது 1000 கிலோகிராம். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா ஃபைண்ட் த டார்க் ப்ரொடியூஸ்ட் பை தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் த கண்டெய்னர் அபவுட் த பாயிண்ட் வேர் தி ஆர்ம் இஸ் ஃபிக்ஸ்ட் டு தி கிரெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ டார்க் ப்ரொடியூஸ் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் தி கண்டெய்னர், இந்த இதில் இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற டார்க் வேர் தி ஆர்ம் இஸ் ஃபிக்ஸ் டு தி கிரெயின், இந்த பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல எவ்வளவு டார்க் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பான். ஓகே, ரைட். ஸோ ஓவராலாக டார்க் இந்த பாயிண்ட்டை பொறுத்து அபவுட் திஸ் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் எவ்வளோ டார்க் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஓகே, இதை கண்டுபிடிக்க நம்ம 3 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். பிஃபோர் தட் நோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. தீட்டாவோட வேல்யூஸ்லாம் எப்போவுமே ப்ராப்ளமில் ஸ்ட்ரைட்டாக கொடுக்க மாட்டாங்க, நாமளே தான் சில அசம்ஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பான். ஓகே, அதை நீங்கள் பார்த்துப்போம். ரைட், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ஃபோர்ஸ் இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எம்ஜின்னு எடுத்துக்கலாம். மாஸ் வந்து 2 × 1000 கிலோகிராம், ஏன்னா 2 டன்னு இன்டூ 10 போட்டோம்னா 20,000 நியூட்டன் வந்தது. ஆர்ம் லென்த் வந்து 20 மீட்டர்னு ஏற்கனவே கொடுத்துருக்குறான். இதை 3 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா
tau is equal to RF sin theta யூஸ் பண்ண போகிறோம். R உடைய வேல்யூ 20 தெரியும், F ஓட வேல்யூ 20,000 நியூட்டன் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். சைன் இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டாங்கிறது என்ன இடத்துல ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ஆர் வெக்டர். ஓகே, ஃபோர்ஸ் இப்படி தான் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தானே கண்டெய்னர் மேலே ஆக்ட் ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது ஆர் வெக்டர், இது எஃப் வெக்டர். ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோனா இதுதான் தீட்டா. இப்போ இந்த இடத்துல இந்த தீட்டாவோட வேல்யூ ஒரே மாதிரி இருக்காது, நம்ம எடுத்துக்கிற கன்சிடரேஷன்ஸை பொறுத்து இட் வில் சேஞ்ச் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரையும். ஓகே, அப்போ இங்கே தீட்டாவோட வேல்யூ எவ்வளோனா 150 டிகிரி. இது ஆர் வெக்டர், இது எஃப் வெக்டர், ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 150 டிகிரி. இந்த 150 டிகிரியை நம்ம 90 ப்ளஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அதை 90 ப்ளஸ் 60 டிகிரி. சைன் 90 ப்ளஸ் தீட்டா காஸ் தீட்டாங்க நமக்கு தெரியும். அப்போ காஸ் 60 வேல்யூ எவ்வளோனா 1/2. ஓகே, இப்போ இந்த வேல்யூ சால்வ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னா 200,000 நியூட்டன் மீட்டர் கிடைக்குது. ஒரு சிம்பிளி 2 × 10⁵ நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ பேசிக்கலாக இந்த ஃபார்முலா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு இந்த வேல்யூஸ்க்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, let us take the force and perpendicular distance எடுத்துக்கலாம். முன்னமே சொல்லியிருப்பேன், இந்த சைன் தீட்டாவை ஆர் கூடயும் அசோசியேட் பண்ணலாம், எஃப் கூடயும் அசோசியேட் பண்ணலாம். ஆர் கூட அசோசியேட் பண்ணால் ஆருடைய பர்பண்டிகுலர் காம்பனன்ட், எஃப் கூட அசோசியேட் பண்ணனா எஃபோட பர்பண்டிகுலர் காம்பனன்ட். ஆக்சுவலாக இந்த இடத்துல காஸ் தீட்டா தான் பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டாக வரும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சைன் தீட்டானாலே பர்பண்டிகுலர் காம்பனன்ட் அர்த்தம் கிடையாது. நம்ம தீட்டா ஏதோ எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் பேரலல் பர்பண்டிகுலர் காம்பனன்ட்ஸ். மெத்தட் 2 பாருங்க, கிரெயின் எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ ஆர் வந்து ஹரிசாண்டலோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இப்போ இதை வச்சு நம்ம பேரலல் பர்பண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் பிரிக்க போகிறோம். அப்போ ஆர் காஸ் 60ங்கிறது இப்படி இருக்கும், இது ஆர் சைன் 60 இருக்கும். ரைட், நான் கன்சிடர் பண்ண ஃபோர்ஸ் இதுதான் அப்படின்னா இந்த டைரக்ஷன்னா இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது யாருன்னு பாருங்க, ஆர் காஸ் தீட்டா தான். ஆர் சைன் தீட்டா பேரலாக இருக்கும். ரைட், பேரலல் நம்ம எடுத்துக்க கூடாது, எப்போவுமே பர்பண்டிகுலர் தான் எடுத்துக்கணும் இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா. ஏன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் பர்பண்டிகுலர் இன்ட்டு ஃபோர்ஸ் தான். இது ஆர், அதில் எது நம்ம ஃபோர்ஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு ஆர் காஸ் 60 தான் பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, அப்போ டவுவோட வேல்யூ ஆர் பர்பண்டிகுலர் இன்ட்டு எஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்படியும் நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்கலான்னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆர் பர்பண்டிகுலர் நான் எடுத்துக்கிட்ட ஃபோர்ஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது ஆர் காஸ் 60 தான். அப்போது ஆர் காஸ் 5 mg அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஃபோர்ஸோட வேல்யூ mg. அப்போ ஆரோட வேல்யூ 20 காஸ் 60 இன்ட்டு எம்ஜியோட வேல்யூ இவ்வளோன்னு தெரியும். அப்போ இதை சால்வ் பண்ணாலும் நமக்கு வர ஆன்சர் 2 × 10⁵ நியூட்டன் மீட்டர். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ரெண்டாவதுல ஆரை ரிசால்வ் பண்ணியிருக்கிறோம், பேரலல் பர்பண்டிகுலர் காம்பனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். மெத்தட் 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸுக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணிடுறோம். இப்போ கிரெயினோட இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் mg, அதை ரெண்டு காம்பனண்ட்டாக நான் பிரிச்சுக்கலாம், mg sin 60 அண்ட் mg cos 60. இதில் ஆர், இதுதான் ஆர், இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா mg cos 60 தான். அப்போ அதை தான் நான் எடுத்துக்க வேண்டியிருக்கும், ஏன்னா பர்பண்டிகுலர் காம்பனண்ட் தானே. ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஃபோர்ஸ் உடைய பர்பண்டிகுலர் காம்பனண்ட். ஃபோர்ஸ் உடைய பர்பண்டிகுலர் காம்பனண்ட் என்ன, ஆருக்கு பர்பண்டிகுலர் என்ன இருக்குன்னா mg cos 5 cos 60. இப்போ இந்த இடத்துலையும் நம்ம ஆர் mgயோட வேல்யூ cos 16 போட்டு சால்வ் பண்ணாலும் 2 × 10⁵ நியூட்டன் மீட்டர் தான். இதில் நல்லா கவனிச்சு பாருங்க, இங்கேயும் அதே வேல்யூ தான், 2 × 10⁵ தான். செகண்ட் கேஸ்லேயும் 2 × 10⁵ தான். ஃபர்ஸ்ட் கேஸ்லேயும் உங்களுக்கு 2 × 10⁵ தான். நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவில் பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டை நம்ம ஆர் கூடயும் அசோசியேட் பண்ணலாம், எஃப் கூடயும் அசோசியேட் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலுமே டார்க்கோட வேல்யூ அபவுட் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நமக்கு சேமாக தான் இருக்க போகுது. அதுதான் இங்கே ஃபைனலாக சொல்லி முடிச்சிருப்பான். ஆல் த 3 மெத்தட்ஸ் கிவ் தி சேம் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் a வெரி சிம்பிள் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் வெரி சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணலாம், கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்கள், இட் வில் பி வெரி சிம்பிள். ஓகே, டார்க் அபவுட் அன் ஆக்சிஸ் கொடுத்துருக்கிற மாதிரி முன்னாடி நம்ம டார்க் அபவுட் அ பாயிண்ட் பார்த்தோம். அதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சு டார்க் எப்படி கிரியேட் ஆகுது ஒரு ஃபோர்ஸ்னால அட் அ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்க் அபவுட் அன் ஆக்சிஸ். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த டயக்ராமில் ஒரு ரிஜிட் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். ஓங்கிறத பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வச்சு எப்படி ஃபோர்ஸ் வந்து டார்க் கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்துருப்போம். பட் இங்கே இந்த ஆக்சஸ் ஓங்கிற பாயிண்ட் வழியாக போகிற இந்த ஏபிங்கிற ஆக்சஸை வச்சு ஃபோர்ஸ் எப்படி ஒரு ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் உள்ள பாயிண்டில் டார்க்கு கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், ஸோ இந்த ஏரியாவில் நம்ம டார்க் அபவுட் அண்ட் ஆக்சஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தி ஃபோர்ஸ் எஃப் மே நாட் பி ஆன் த பிளேன் ஏபிபின்னு கொடுத்துருப்பான்.
இப்போ ஏபிபி இதை வச்சு ஒரு பிளெயின் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக அதே பிளெயினில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு ரேண்டம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். ரைட். ஸோ டார்க் அபவுட் அ பாயிண்ட் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ டார்க் அபவுட் அ பர்டிகுலர் ஆக்சஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபோர்ஸ் வந்துட்டு சேம் பிளெயினில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பாருங்கள், தி டார்க் ஆஃப் தி ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் அபவுட் தி பாயிண்ட் ஓ, அந்த பாயிண்ட்டை வச்சு பார்த்தோம்னா டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஆனால் ஆக்சஸை வச்சு பார்க்குறப்ப அந்த டார்க்குடைய டைரக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த டார்க் வந்து ஆக்சஸ்லேயே இருக்குதா இல்லை ஆக்சஸில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இந்த ஃபோர்ஸ் எஃப் வந்துட்டு வேற ஒரு பிளெயினில் இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். வேற ரேண்டம் பிளெயினில் இருக்குன்னா இப்போ டார்க் எக்ஸாக்டாக இந்த ஆக்சஸோட டைரக்ஷனில் இருக்க போகிறது கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருக்கும். உதாரணத்திற்கு டார்க் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டார்க்குக்கும் ஆக்சஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளை ஃபை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். தி ஆங்கிள் பிட்வீன் டார்க் டவ் அண்ட் ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிளை கொண்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா டார்க் இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா இது ஆக்சஸ்க்கு அலாங்காக இல்லை. ரைட். அப்போ இந்த டார்க்குக்கு ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கும். நமக்கு பேரலல் காம்பனன்ட் ஒன்று இருக்கும், பர்பண்டிகுலர் காம்பனன்ட் டு தி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, நார்மலாக பாருங்கள், டார்க் அலாங் த ஆக்சஸை மட்டும் தான் நம்ம இதுவரையும் எடுத்திருப்போம் பாயிண்ட் வச்சு பார்க்குறப்ப. பட் இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளெயினில் இருந்துச்சு அப்படின்னா டார்க் வந்து மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் ஃபை வித் ஏபி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ டார்க்குடைய டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அதை ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணிக்கிறோம். டார்க் அபவுட் ஏபி இஸ் தி பேரலல் காம்பனண்ட் ஆஃப் தி டார்க் அலாங் ஏபி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஏபியோட டைரக்ஷன்லேயே ஒரு டார்க் இருக்கும், அதை வந்து பேரலல் காம்பனண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பேரலல் காம்பனண்ட் வந்து ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் காஸ் ஃபை. பேரலல் காம்பனண்ட் இருந்துச்சுனாலே பர்பண்டிகுலர் காம்பனண்ட் ஒன்று இருக்கும். அதை வந்து இங்கே என்ன சொல்லிடுறோம்னா பர்பண்டிகுலர் டு தி ஆக்சஸ் இருக்கிற காம்பனண்ட்டை ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் சைன் ஃபை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட். ஸோ டார்க் வந்துட்டு ஆக்சஸோட டைரக்ஷன்லேயே இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஃபைங்கிற ஆங்கிளில் இருக்கிறப்ப அது ரெண்டு காம்பனண்ட்டை நம்ம பிரிக்க வேண்டியிருக்கு. ஒன்று ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் காஸ் ஃபை, இன்னொன்று ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் சைன் ஃபை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த பேரலல் காம்பனண்ட் என்ன பண்ணும், பர்பண்டிகுலர் காம்பனண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தி டார்க் அபவுட் தி ஆக்சஸ் வில் ரொட்டேட் தி ஆப்ஜெக்ட் அபவுட் இட் அண்ட் த டார்க் பர்பண்டிகுலர் டு தி ஆக்சஸ் வில் டர்ன் தி ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். இப்போ பாருங்க, இந்த டயக்ராமில் இந்த டைரக்ஷனில் டார்க் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் அது இப்படி ரொட்டேட் பண்ணும், இல்லை இப்படி ரொட்டேட் பண்ணும். ரைட். இந்த டைரக்ஷனில் டார்க் இருந்துச்சுன்னா இப்படி ரொட்டேட் பண்ணும், அல்லது இப்படி கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அதே இது இந்த ஆக்சஸுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் டார்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த டைரக்ஷனில் டார்க் இருக்குன்னா அந்த ஆக்சஸையே ரொட்டேட் பண்ணும், இப்படி ரொட்டேட் பண்ணும் அல்லது இப்படி ரொட்டேட் பண்ணும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ டார்க் வந்து அலாங் தி ஆக்சஸ், ஆக்சஸுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்டை இப்படி ரொட்டேட் பண்ணும், இந்த பிளெயினில் ரொட்டேட் பண்ணும். ஓகே. அல்லது இப்படி கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த பிளெயினில் ரொட்டேஷன் நடக்கும். டார்க் இந்த பிளெயினில் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சஸ் இப்படி ரொட்டேட் ஆகும், நார்த் சவுத் டைரக்ஷனுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே. அப்போ பேரலல் டார்க் பர்பண்டிகுலர் டார்க் எந்த டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். இப்போ ரெண்டுமே சைமல்டேனியஸாக இருக்க ஒரு ரிஜிட் பாடியில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். போத் த டார்க் ஆக்ட்ஸ் ஆன் தி சேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ரெசஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்கும்னு சொல்கிறோம். ப்ரெசிஷனல் மோஷனை எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இதுதான் ஒரு டாப், இந்த ஆக்சஸை வச்சு அது ரொட்டேட் ஆக போகுது அப்படின்னா இப்போ பாருங்கள், டார்க் வந்து ரெண்டு டைரக்ஷனில் இருக்கும். பேரலல் டார்க் ஒன்று இருக்கும், இந்த ஆக்சஸுக்கு அப்படியே பேரலாக அது டாப்பை இப்படி ரொட்டேட் பண்ண வைக்கும். பர்பண்டிகுலர் டார்க் இந்த ஆக்சஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், அது இந்த டாப்புடைய ஆக்சஸையே இப்படி ரொட்டேட் பண்ண வைக்கும். புரியுதுங்களா? ஒரு பம்பரை சுற்றுறப்ப அதுக்கு அந்த கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாகவும் ரொட்டேட் ஆகும், அதே நேரத்தில் இப்படியும் டாப்பில் ஆகும். ஓகே, அதை தான் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். ஸோ டார்க் அபவுட் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் இருக்கிறப்ப அது ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறோம், பேரலல் அண்ட் பர்பண்டிகுலர் டார்க்ஸ். பேரலல் டார்க் வந்து அபவுட் தி ஆக்சஸ் ரொட்டேஷன் ஏற்படுத்தும், பர்பண்டிகுலர் டார்க்கு ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனையே ரொட்டேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, அதை தான் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டடி ஆஃப் ப்ரெசிஷன் இஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் ஹையர் செகண்டரி ஃபிசிக்ஸ் கோர்ஸ்னு கொடுத்துருப்போம். நம்ம இனி வர டாப்பிக்கில் இந்த ப்ரெசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறக்க போகிறோம். நம்ம அலாங் தி ஆக்சிஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கிற டார்க்ஸை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்க போகிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். ஓகே, நம்ம இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா ப்ரெசிஷன் கான்செப்ட் போயிட்டீங்க அப்படின்னாலே இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. வில் பி டீலிங் ஒன்லி வித் தி பர்பண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டார்க். தி பர்பண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டார்க் நீட் நாட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பான். பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டை கணக்கில் எடுத்துக்க போகிறதில்ல.
நீங்கள் சொல்லியிருப்போம்ல பர்பண்டிகுலர் காம்பனன்ட் sin phi அதை எடுத்துக்க போகிறதில்ல, parallel காம்பனண்ட்டை மட்டும் தான் நம்ம எப்போவுமே எடுத்துக்க போகிறோம். ரைட். ஸோ ஹியர் ஃபார் தி calculation of torques on rigid bodies நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, consider only those forces that lie on the planes perpendicular to the axis and do not intersect the axis ன்னு கொடுத்துருப்பான். இப்போ இதுதான் ஆக்சிஸ் அப்படின்னா இதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனை மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம். அதாவது இந்த பிளெயினில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த பிளெயினில் இருக்கிறது எடுத்துக்க போகிறது கிடையாது. அப்போ இந்த டைரக்ஷனில் ஆர், இதே பிளெயினில் எஃப் இருந்துச்சுன்னா டார்க் எப்போவுமே இந்த பிளெயினில் தான் இருக்க போகுது, இந்த ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்க போகுது. ரைட். அதை மட்டும் தான் நம்ம கணக்கில் இனிமேல் எடுத்துக்க போகிறோம். மற்றதை கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ரைட். ஸோ பர்பண்டிகுலர் பிளெயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி பொசிஷன் வெக்டார்ஸும் பர்பண்டிகுலர் டு த ஆக்சஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் ஆக்சஸ் அப்படின்னா ஆரும் சரி எஃப்பும் சரி இந்த ஆக்சஸுக்கு பர்பண்டிகுலர் பிளேனில் இருக்கணும். இந்த மாதிரி டாக்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ரைட். இதில் நோட்லேயும் ரொம்ப சிம்பிளாக இதே கான்செப்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பர்பண்டிகுலரை எடுத்துக்கிட்டோம். அப்போ எதெல்லாம் நான் நெக்லெக்ட் பண்ண வேண்டியிருக்கும்னா, forces parallel to the axis will give torques perpendicular to the axis of rotation and need not be taken into account. Parallel force நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறது கிடையாது, பர்பண்டிகுலர் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி forces that intersect the axis cannot produce torque as r is equal to 0ன்னு கொடுத்துருப்பான். ஃபோர்ஸ் ஆக்சிஸ் வழியாகவே போச்சு அப்படின்னா அது டார்க்கு கிரியேட் பண்ணாது. ரைட். பர்பண்டிகுலர் ஒரு parallel ஆக்சிஸ் வழியாக போச்சுன்னா இட் வில் நாட் கிரியேட் டார்க். இப்போ அந்த இடத்துலையும் நம்ம டார்க் எடுத்துக்க வேண்டியதில்லை. And similarly, position vectors along the axis will result in torques perpendicular to the axis and need not be taken into account அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகே. அப்போது நம்ம இந்த ரெண்டு ஏரியாலையும் நம்ம கன்க்ளூஷனுக்கு வர்றது என்ன அப்படின்னா, பொசிஷன் வெக்டாரும் சரி ஃபோர்ஸும் சரி ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டாரோ ஆக்சிஸ் வழியாக போகக்கூடிய ஃபோர்ஸஸோ நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக இருந்தாலும் அது கணக்கு கிடையாது, அது டார்க்கு கிரியேட் பண்ணாது. அபவுட் தி ஆக்சிஸ் அப்படிங்கிறத இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 5.10. 3 mutually perpendicular beams AB, OC, GH are fixed to form a structure which is fixed to the ground firmly as shown in the figure. One string is tied to the point C and its free end D is pulled with the force F. Find the magnitude and direction of the torque produced by the force. About the points D, C, O and B. About the axis CD, OC, AB and GH. இது வந்துட்டு டார்க் அபவுட் அட் பாயிண்ட் அண்ட் டார்க் அபவுட் தி ஆக்சிஸ் இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ண ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். இதில் என்ன அப்படின்னா 3 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் பீம்ஸ் இருக்கிறதா சொல்லியிருப்பான். ஏபிங்கிறது ஒரு பீம், ஒரு ராடாங் மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். ஓசி அண்ட் ஜிஹெச் மூணுமே தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர். எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. இதில் சி எண்டில் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கட்டியிருக்கிறேன். அதனுடைய ஃப்ரீ எண்ட் டியில் வந்து நம்ம ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எஃப் கொடுக்குறோம். அப்போ அப்படி நான் இழுக்கிறப்ப இட் கிரியேட்ஸ் டார்க் அட் சர்டன் பாயிண்ட்ஸ் அண்ட் சில இடங்களில் அது டார்க்கை கிரியேட் பண்ணாது. அது எந்தெந்த இடங்கள்ல அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்தந்த பாயிண்ட்ஸ்லேயும் அபவுட் தி ஆக்சஸையும் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் டார்க் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே. ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பை தி ஃபோர்ஸ் அபவுட் தி பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டி, சி, ஓ, பி பாயிண்ட்டை வச்சு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டார்க் அபவுட் தி பாயிண்ட் டி இஸ் 0 as F passes through D ன்னு கொடுத்துருப்பான். இப்போ இந்த பாயிண்ட்ல டார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாயிண்ட் வழியாகவே ஃபோர்ஸ் பாஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல R is equal to 0 நம்ம ஏற்கனவே கான்செப்ட்ஸில் பார்த்துருக்கோம். அப்போ R equal to 0னா டார்க்கோட வேல்யூ என்ன ஆகிடும் நமக்கு 0. அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். டார்க் அபவுட் பாயிண்ட் D is 0 as F passes through D. அடுத்து டார்க் அபவுட் பாயிண்ட் C is 0 as F passes through C. அதே கணக்கு தான் Cக்கும். Cங்கிற பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பாசஸ் த்ரூ திஸ் பாயிண்ட். அப்போ R is equal to 0. அங்கேயுமே டார்க்கோட வேல்யூ 0. டார்க் அபவுட் பாயிண்ட் O எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் OC வெக்டர் கிராஸ் F வெக்டர் அண்ட் டைரக்ஷன் இஸ் அலாங் GHன்னு கொடுத்துருப்பான். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா OC. அப்போ இங்கே R வெக்டரும் இருக்குது, F வெக்டரும் இருக்குது. ஓகே. அப்போ டார்க்கோட வேல்யூ R வெக்டர் கிராஸ் F வெக்டர். அதை தான் OC வெக்டர் கிராஸ் F வெக்டர்னு போட்டிருப்பாங்க. அதனுடைய டைரக்ஷன் என்னவா இருக்கும்? அது R வெக்டருக்கும் F வெக்டருக்கும் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும்னு பார்த்துருப்போம். அந்த பர்பண்டிகுலர் டைரக்ஷன் தான் GH. இதை ரைட் ஹேண்ட் ரூலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ டார்க்கோட வேல்யூ OC வெக்டர் கிராஸ் F வெக்டர் அண்ட் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் அலாங் GH அப்படிங்கிறத ரைட் ஹேண்ட் ரூலை வச்சு நம்ம சொல்லிடுறோம். ஓகே. கடைசியாக டார்க் அபவுட் த பாயிண்ட் B கேட்குறான். பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கு. ஓகே. இப்போ டார்க் அபவுட் தி பாயிண்ட் B கேட்டிங்க அப்படின்னா
அது வந்து பிடி வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் அண்ட் டைரக்ஷன் இஸ் அலாங் ஜிஹெச்னு கொடுத்துருப்பான். பிடி வெக்டர்னா என்னன்னு பாருங்க, இதுதான், இது ஆர், இது எஃப். அப்போ ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் அந்த கணக்கில் போட்டுருவோம், ரைட்? அப்போ இந்த பாயிண்ட்ல பிடி வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் டைரக்ஷன் வந்து இட் இஸ் அலாங் ஜிஹெச் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ அவங்க கேட்டதெல்லாம் முடிஞ்சு. அபவுட் த பாயிண்ட்ஸ் டி, சி, ஓ அண்ட் பி டார்க்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அபவுட் தி ஆக்சஸ் சிடி, ஓசி, ஏபி அண்ட் ஜிஹெச் டார்க்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டார்க் அபவுட் ஆக்சஸ் சிடி இஸ் 0 as F is parallel to CD. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் டார்க் அபவுட் தி ஆக்சஸ் கான்செப்டில். பேரலல் அப்படின்னாலே ஃபோர்ஸோ டிஸ்டன்ஸோ பேரலாக இருந்துச்சுனாலே டார்க் 0ன்னு தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். பர்பண்டிகுலர் காம்பனன்ஸை மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, அபவுட் தி ஆக்சஸ் சிடியும் ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது, பேரலல் டைரக்ஷனில் இருக்குது. பேரலல்னாலே அப்போ டார்க் அந்த இடத்துல 0. ஃபர்ஸ்ட் இப்போ 0ன்னு முடிஞ்சு. அடுத்து டார்க் அபவுட் ஆக்சஸ் ஓசி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது ஓசி, இது ஃபோர்ஸு. ஆக்சிஸ் வழியாகவே ஃபோர்ஸ் பாஸ் பண்ணுச்சுன்னா டார்க்கு கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகே, இப்போ இதுதான் ஆக்சஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசி, அபவுட் ஓசி ஃபோர்ஸ் அது வழியாகவே போகிறதுனால இட் வில் நாட் கிரியேட் டார்க், அங்கேயும் டார்க் 0. அடுத்து டார்க் அபவுட் ஆக்சஸ் ஏபி 0 as F is parallel to ஏபின்னு கொடுத்துருப்பான். பாருங்கள், இது ஏபி, இந்த ஃபோர்ஸ் பாருங்க இதுக்கு பேரலாக இருக்கு. பேரலல் ஃபோர்ஸ்னாலே நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், டார்க் 0ன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அட்லீஸ்ட் இந்த லெசனில். ஓகே, ரைட். அப்போ இங்கேயுமே டார்க் 0. இப்போ ஃபைனலாக டார்க் அபவுட் ஆக்சஸ் ஜிஹெச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஓசி வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் அண்ட் டைரக்ஷன் இஸ் அலாங் ஜிஹெச்னு கொடுத்துருப்பான். அது எப்படின்னா பாருங்க, ஜிஹெச் எடுத்துக்கிறோம், சாரி ரைட். அபவுட் ஆக்சஸ் ஜிஹெச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சஸ் இங்கே இருக்குது, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில், அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் டிஸ்டன்ஸில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ பர்பண்டிகுலர் ஃபோர்ஸஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே அந்த இடத்துல எனக்கு டார்க் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அது ஓசி வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அந்த டைரக்ஷன் வந்து அபவுட் தி ஆக்சஸ் தான் இருக்க போகுது. நம்ம எப்போவுமே பேரலல் டார்க்ஸை மட்டும் தான் எடுத்துக்கிறோம், ரைட்? நல்லா கவனிங்க, டார்க்கு ஆக்சஸுக்கு பேரலாக இருக்கணும், ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் ஆக்சஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். இதுதான் நம்ம எடுத்துக்கிற கன்சிடரேஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிங்கன்னா இட் வில் பி அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அபவுட் தி பாயிண்ட்ஸ் டி, சி, ஓ அண்ட் பி டார்க்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அபவுட் தி ஆக்சஸ் சிடி, ஓசி, ஏபி அண்ட் ஜிஹெச் டார்க்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளமில் நம்ம பார்க்குறோம். இது டார்க்கில் அபவுட் அன் ஆக்சஸ் கான்செப்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா, the torque of a force about an axis is independent of the choice of origin as long as it is chosen on that axis itself ன்னு கொடுத்துருப்பான். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த டயக்ராமில் ஒரு ரிஜிட் பாடி ஏபிங்கிற ஆக்சஸ் வச்சு இது எஃப்ங்கிற ஃபோர்ஸ்னால ரொட்டேட் ஆக போகுது. ஆரம்பத்தில் நம்ம எடுத்துக்கிட்ட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆரிஜின் வந்து ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டார்க் அபவுட் திஸ் ஆரிஜின் பாயிண்ட் அலாங் திஸ் பர்டிகுலர் ஆக்சஸ் என்னவா இருக்கும்னா ஓபி வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டராக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் ஒருவேளை இந்த ஆரிஜின் பாயிண்ட்டை ஓங்கிறதுக்கு பதிலாக ஓ டேஷ்னு எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஆகும், டார்க்கோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஆனால் ஏற்கனவே கொடுத்த ஆன்சர் இங்கே சாய்ஸ் ஆஃப் ஆரிஜினை இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் சோசன் ஆன் தட் ஆக்சஸ் இட் செல்ஃப். இந்த ஆக்சஸில் நீங்கள் ஓ டேஷ் இல்லை எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் இதே ஆக்சஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டார்க்கோட வேல்யூ மாறாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓங்கிற பாயிண்ட்டை வச்சு டார்க் என்னவா இருக்கும்னா ஓபி வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். த டார்க் ஆஃப் எஃப் அபவுட் ஓ இஸ் அபவுட் ஓ டேஷ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறான். இப்போ ஓ டேஷ் பி வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஓ டேஷ் பி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓ டேஷ் பிங்கிறது இதுதான் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர்ஸ் படி திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓ டேஷ் வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே போட்டிருப்பான். ஓ டேஷ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓ டேஷ் ஓ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர்னு இருக்கும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு எஃப் வெக்டர், இதுக்கு ஒரு எஃப் வெக்டர் வந்துடும். இதில் இந்த ஓ டேஷ் அப்படிங்கிறது ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர், இதுவும் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஓ டேஷ் ஓங்கிறது இந்த அலாங் தி ஆக்சஸ் இருக்கும். அலாங் தி ஆக்சஸ் பொசிஷன் வெக்டர் நம்ம எடுத்துக்க மாட்டோம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த டைரக்ஷனில் அது டார்க்கு கிரியேட் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கான்செப்டில் பார்த்துருக்கோம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். ஓ டேஷ் கிராஸ் எஃப் வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு ஓ டேஷ் ஓ.
this term will not have component along AB directionல அது டார்க் காம்பனன்ட் கிரியேட் பண்ண போகிறதில்ல. அப்போ இந்த காம்பனன்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் 0. இப்போ இதை 0ன்னு விட்டுறலாம். இப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், O dash P வெக்டர் கிராஸ் F வெக்டர் ஈக்குவல் டு OP வெக்டர் கிராஸ் F வெக்டர். இப்போ ஆரிஜின் O டேஷாக இருந்தாலும் சரி, ஓவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பாயிண்ட் அலாங் தி ஆக்சஸாக இருந்தாலும் சரி, டார்க்கோட வேல்யூ மாறாது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. தி காம்பனன்ட் ஆஃப் O dash P வெக்டர் கிராஸ் F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் OP வெக்டர் கிராஸ் F வெக்டர். மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறான், இந்த டார்க்கை பொறுத்தவரையும் நம்ம பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸையும் பொசிஷன் வெக்டரையும் எடுத்துக்குவோம். பேரலல் டைரக்ஷனில் ஆக்சஸுக்கு டார்க் எடுத்துக்கிறோம். எதை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் நம்ம இந்த நம்மளுடைய புக்கில் கான்டெக்ஸ்ட்டை படி நெக்லெக்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஆஃப் ஆரிஜினை வச்சு O டேஷாக இருக்கலாம், இன்னும் வேறு ஏதாவது பாயிண்ட்டாக இருக்கலாம். as long as it is along the origin, இந்த ஆரிஜினில் along the axis, நமக்கு டார்க்கோட வேல்யூ மாறாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இது ஒரு சின்ன கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, சில்லு கோடு அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கும். இது சின்ன பாண்டி விளையாட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதில் பாருங்கள், ஒரு காலை ஒண்டி நம்ம ஜம்ப் பண்ணி வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி இன்னொரு சைடு டில்ட் பண்ணுவோம். அது எதனால் அப்படிங்கிறதுக்கான ரீசனிங்கை கொடுத்துருப்பான். இப்படி டில்ட் பண்ணாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, சென்டர் ஆஃப் மாஸ் அல்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஷிஃப்ட் ஆகுறதுனால இந்த டைரக்ஷனில் ஒரு டார்க்கு கிரியேட் ஆகி அந்த நம்பரை கீழே விழ தள்ளிடும். அப்போ அந்த டார்க்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் சாயிரும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ரைட், இந்த ஒரு காலை எடுக்கிறப்ப நம்ம மொத்த வெயிட்டு இந்த வெளியே போகிறதுக்காக நம்ம பாடியை ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்படி ஷிஃப்ட் பண்ணாட்டி இங்கே கிரியேட் ஆகிற டார்க் வந்து இட் மேக்ஸ் ஒன் டு ஃபால்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஃபால் விழுகிறத தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் பாடியை டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கான்செப்டாக இங்கே கொடுத்துருப்பான். ஓகே, அண்ட் ஐடென்டிஃபை த டைரக்ஷன் ஆஃப் டார்க் இன் கண்ட்ரி ப்ரெஸ் ஷோன் இன் பிக்சர். இது ஒரு செக்கு, மரச்செக்குன்னு சொல்லுவாங்க, எண்ணெய் ஆட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் டார்க் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இப்போ மாடு வந்துட்டு இவ்வளோ தூரத்தில் கட்டியிருப்பாங்க, இது இந்த டைரக்ஷனில் இப்படி ரொட்டேட் பண்ணுது. அப்போ இந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இதை ஆர் வெக்டர்னு வச்சுக்கலாம். இப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். டார்க் எப்போவுமே இந்த ரெண்டுக்கும் பர்பண்டிகுலர் பிளேனில் இருக்கும். இப்போ ஒன்று இப்படி இந்த டைரக்ஷனில் இருக்கலாம், இல்லை டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, நம்ம ஃபிங்கர்ஸ் கர்ல் ஆகிற டைரக்ஷன் ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ டார்க் எக்ஸ்டெண்டட் தம் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ரைட், அப்போ டார்க் வந்து இந்த மரச்செக்கில் அப்போர்ட் டைரக்ஷனில், இந்த பாயிண்டில் அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். அதுதான் இங்கே கேட்டிருக்கிறான். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு, இந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னா, திருப்பு விசை மற்றும் கோண உந்தம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். சாதாரணமாக இயற்பியலில் ஒரு பொருளின் மீது நிகர விசை செயல்படும் பொழுது அவ்விசையானது நேர்கோட்டு இயக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே இது பொருளானது ஒரு புள்ளியிலோ அல்லது அச்சிலோ பொருத்தப்பட்டுள்ளது எனில், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அவ்விசையானது பொருளை சுழலச் செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது அது அந்த புள்ளியை பொறுத்து சுழலும் அப்படிங்கிறத பார்க்குறோம். விசை ஏற்படுத்தும் சுழற்சி விளைவை விசையின் திருப்பு திறன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை திருப்பு விசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது உண்டு. இதற்கு எடுத்துக்காட்டா கீழ்களை பொறுத்து கதவுகளை திறந்து மூடுதல் மற்றும் திருகு குரடு மூலம் திருகு மறையை சுழலச் செய்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஒரு கதவை வந்து நம்ம தள்ளுறோம் அப்படின்னா அது அதனோட அச்சை பொறுத்து விசை வந்து அங்கே திருப்புதலை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து, இந்த சுழற்சியின் அளவானது எதையெல்லாம் சார்ந்திருக்கும் அப்படின்னா, விசையின் எண்மதிப்பு, அதன் திசை மற்றும் விசை செயல்படும் புள்ளிக்கும் அச்சுக்கும் இடைப்பட்ட தொலைவு இவற்றை சார்ந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததா திருப்பு விசையின் வரையறை கொடுத்துருப்பான். வரையறை பொறுத்தவரையும் ஒரு புள்ளி அல்லது அச்சை பொறுத்து பொருளின் மீது செயல்படுத்தப்படும் புற விசையின் திருப்பு திறன் திருப்பு விசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதற்கான சமன்பாடு டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இப்போ இதுதான் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புள்ளி ஓ வந்து ஓலேருந்து விசை செயல்படும் புள்ளி வந்து ஆறுங்கிற தொலைவில் இருக்குது. இப்போ ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் தான் திருப்பு திறன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது என்ன அளவு எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆர்எஃப் சைன் தீட்டான்னு எழுதலாம். அதை காம்பினேஷனாக நம்ம கொண்டு வர்றப்ப டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா இன்டூ என் கேப்னு சொல்லிடுறோம். திருப்பு விசையின் திசையினை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வலக்கை விதியை பயன்படுத்தி காணலாம்னு கொடுத்துருப்பான். இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, வலது கையின் விரல்கள் நிலை வெக்டரின் திசையிலும் உள்ளங்கை திசையை பார்த்தவாறும் வைத்துக்கொண்டு விரல்களை மடக்கும் பொழுது நீட்டப்பட்ட கட்டை விரல் திருப்பு விசையின் திசையை குறிக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம வந்துட்டு இந்த ஆறுங்கிறது இந்த டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணணும். நம்ம விரல்கள் வந்து அந்த திசையில் பாயிண்ட் பண்ணி விசையோட திசையில் அதை மடக்குனீங்க அப்படின்னா இந்த கட்டை விரல் வந்துட்டு திருப்பு விசையின் திசையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அடுத்து அது என்ன மாதிரி சுழற்சியை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். தாளின் தளத்திற்கு வெளியே செயல்பட்டுச்சு அப்படின்னா இடஞ்சுழி திசையில ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும், தாளின் தளத்திற்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா வலஞ்சுழி திசையில திருப்புதல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமா கொடுத்துருப்பான். அடுத்ததா டவ்வை இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். அதாவது இந்த சைன் தீட்டாவை ஆர் கூடயும் கொண்டு போகலாம், எஃப் கூடயும் கொண்டு போகலாம். எஃப் கூட கொண்டு போனோம் அப்படின்னா எஃபோட செங்குத்து கூறு வந்துடும். ஆறு கூட எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஆருடைய செங்குத்து கூறு நமக்கு கிடைக்கும். அதான் இந்த படத்துல காமிச்சிருப்பான். இங்க ஆறு அப்படியே வச்சுக்கிறோம், எஃப்ஐ வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறோம், இரு கூறுகளை பிரிச்சு திருப்பு விசை கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்னா எஃப் அப்படியே வச்சுக்குவோம், ஆறு இரு கூறுகளை பிரிச்சு அதனுடைய செங்குத்து கூறை வச்சு நம்ம திருப்பு விசை கணக்கிடுறோம். திருப்பு விசையானது தீட்டாவின் மதிப்பையும் சார்ந்து இருக்கும். தீட்டாவின் மதிப்பு 90 டிகிரி அப்படிங்கிறப்ப சைன் 90 1. அப்போ டவுடைய வேல்யூ அல்லது திருப்பு விசையினுடைய வேல்யூ பெரும மதிப்பை அடையும். அது RFன்னு பார்க்குறோம். தீட்டாவினுடைய வேல்யூ 0 அல்லது 180 டிகிரி 180 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா சைன் மதிப்புகள் 0 இருக்கிறதுனால அந்த இடத்துல திருப்பு விசை 0. ஆர் வெக்டர் 0 அப்படின்னாலும் திருப்பு விசை 0. இதெல்லாம் அந்த மதிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை இங்கே படத்தின் வாயிலாக சொல்லியிருப்பான். ஆர் வெக்டரும் எஃப் வெக்டரும் செங்குத்து திசையில் இருக்கும் பொழுது 90 டிகிரி கோணத்தில் இருக்கும் பொழுது பெரும திருப்பு விசை ஏற்படுது. ஆறு எஃப் ஒரே திசையிலோ அல்லது எதிரெதிர் திசையிலோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு திருப்பு விசை சுழி. ஆரோட மதிப்பு சுழியா இருந்தாலும் திருப்பு விசையினோட மதிப்பு சுழி அப்படிங்கிறத இங்கே பார்த்து முடிக்கிறோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஒரு புள்ளியை பொறுத்த திருப்பு விசையை பற்றி தான் பார்த்துருப்போம். இந்த இடத்துல அச்சை பொறுத்த திருப்பு விசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஏபிங்கிற ஒரு அச்சை பொறுத்து ஒரு பொருள் சொல்லுது அப்படின்னா இந்த எஃப்ங்கிற விசை இதே தளத்தில் இல்லை அப்படிங்கிறப்ப திருப்பு விசை இந்த அச்சின் திசையில் இருக்காது, வேற ஒரு திசையில் இருக்கும். அப்போ அந்த திருப்பு விசைக்கு இரு கூறுகள், செங்குத்து கூறு கிடைக்கூறுன்னு 2 கூறுகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். டவ் வந்து ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ஏபியின் வழியாக செல்லும் திருப்பு விசை வந்து கிடைத்தல கூறு. அதை வந்து ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் காஸ் ஃபைன்னு எடுத்துக்குவோம். அப்போ அதுக்கு செங்குத்தான கூறு ஒன்று இருக்கும், ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் சைன் ஃபை. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் மீது செயல்பட்டுச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு அச்சு சுழற்சியை ஏற்படுத்தும், ப்ரெசஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த பம்பரத்தை எடுத்துக்காட்டை வச்சு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இந்த திசையில செயல்படுற திருப்பு விசை பம்பரத்தை இப்படி சுழல செய்யும். இதுக்கு செங்குத்தான திசையில செயல்படக்கூடிய திருப்பு விசை பம்பரத்துடைய அச்சையே சுழல செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ரைட். இப்போ இந்த பாடத்தை பொறுத்தவரையும் நம்ம சில கன்சிடரேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அது என்ன அப்படின்னா அச்சிற்கு செங்குத்தான தளத்தில் அமைந்த விசைகளை மட்டும் கருத வேண்டும். இப்போ இதுதான் ஏபி தான் அச்சு அப்படின்னா இதற்கு செங்குத்தான திசை, இந்த திசையில் இருக்கக்கூடிய விசைகளையும் நிலை வெக்டார்களை மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். அச்சிற்கு செங்குத்தா உள்ள நிலை வெக்டரையே கருத வேண்டும். அப்போ எதையெல்லாம் நான் கருத்தில் எடுத்துக்கூடாது அப்படின்னா அச்சுக்கு இணையாக இருக்கக்கூடிய நிலை வெக்டரையோ அல்லது விசையையோ நான் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. அச்சின் வழியாக செல்லும் விசையை நான் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத இந்த குறிப்பு பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததா ஓர் அச்சை பற்றிய விசையின் திருப்பு விசை ஆதி புள்ளியை அந்த அச்சிலேயே தேர்ந்தெடுத்தால் ஆதியை தேர்ந்தெடுப்பதை சார்ந்திராமல் அமையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ இந்த படத்தை பாருங்க. இப்போ ஓங்கிற ஆதி புள்ளியை வச்சு நான் திருப்பு விசை கணக்கிட்டேன் அப்படின்னா இப்போ ஓ டேஷுங்கிற இன்னொரு புள்ளி அதே அச்சில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா திருப்பு விசை மாறுமா அப்படின்னா மாறாது. திருப்பு விசையின் மதிப்பை பொறுத்தவரையும் அது என்ன மாதிரி ஆதி புள்ளி எடுத்துக்கிறங்கிறத பொறுத்து சார்ந்தது இல்லை, அது எந்த அச்சில் எடுத்துக்கிறங்கிறது தான் சார்ந்தது. அப்போ இந்த அச்சில் எந்த புள்ளி எடுத்துக்கிட்டாலும் திருப்பு விசையின் மதிப்பு 1 தான் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பான். இது இந்த சமன்பாடுகள் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். And that's the end of this session, my dear students. If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you. நன்றி.